வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 6 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுக்கு வந்துட்டு ஒரு எலக்ட்ரீஷியன் வராரு. எங்கேயுமே கரண்ட் இல்லை அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது அவர்கிட்ட தகவலை தெரியப்படுத்திட்டா அவர் போய் நேராக கார்த்தி மாமா கிட்ட சொல்லிடுவாரு. அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக என்னை இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிடுவாரு அப்படின்ட்டு ரேவதி வந்து நேராக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எலக்ட்ரீஷியனை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு ஜன்னல் வழியாக நகர்ந்து வராங்க. அப்போது அந்த எலக்ட்ரீஷியன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் நைஸாக ஜன்னல் கிட்ட வந்துட்டு நேராக அந்த எலக்ட்ரீஷியனை பார்த்து, சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, அவர் நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, சார் இது மாதிரி எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய ஆபத்து ஒன்று இருக்குது, வீட்டில் ஆபத்து அப்படின்னு என் கார்த்தி மாமா கிட்ட மட்டும் சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, அவர் தாம்மா அப்போ என்னை அனுப்புனாரு, வீட்டுக்குள்ளே என்ன நிலமை இருக்குது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் என்னை அனுப்புனாரு. நான் பார்த்துட்டேம்மா இங்கே என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு. நானும் ஒரு போலீஸ் தாம்மா எலக்ட்ரீஷியன் கெட்டப்பில் வந்திருக்கேன், நான் போயிட்டு அவர்கிட்ட விவரத்தை சொல்லிடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்படியா, உண்மையாகவே அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம்மா, நீ கவலைப்படாத, வீட்டுக்குள்ளே என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நானும் வந்தேன், நீ கவலைப்படாதம்மா, நான் போய் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிங்க சார், கொஞ்சம் சீக்கிரம் போய் சொல்லுங்க, இங்கே இருக்கிற ஆபத்தை பார்த்தா எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது, அந்த ஆளோட பிடியில் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சிக்கியிருக்காங்க, நான் மட்டும்தான் அவன்கிட்ட மாட்டலை, வீட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, சரிம்மா, கார்த்தி மாமா தான் வந்துட்டு பவரை கட் பண்ண சொன்னார், கட் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அனுப்புனாரு. நல்ல வேளை நான் வந்து பார்த்துட்டேன், வீட்டுக்குள்ளே என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா, நான் போயிட்டு அவர்கிட்ட விஷயத்த சொல்கிறேன், நீ தைரியமாக இரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் எல்லாரையுமே இந்த பிரச்சனையிலேருந்து அவர் காப்பாற்றிடுவார் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்போது ரேவதி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்தில் அவங்க ஒரு டம்ளரை கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்போ அந்த டம்ளர் கீழே விழுந்ததும் ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் மருதுக்கு கிச்சன்லேருந்து சத்தம் வந்ததும், ஏய் என்னடா இது, கிச்சனுக்குள்ளே சத்தம் கேட்குது, ஒருவேளை ரேவதி அங்கே தான் இருக்கிறாளோ அப்படின்ட்டு. அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான், சார் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வராங்க. ரேவதி நேராக அவர்கிட்ட, இங்கே பாருங்க, என்னை பார்க்கறதுக்காக தான் வராங்க, நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன், மாமா கிட்ட மட்டும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரிம்மா அப்படின்ட்டு அவரோட எலக்ட்ரிஷியன் ஒர்க்கை சும்மா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு டக்குன்னு பெஞ்சுக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போது அந்த ஆளை நேராக கிச்சனுக்குள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தா ஒருத்தரும் இல்லை. அதை பார்த்துட்டு நேராக மருதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், அங்கே ஏதோ பூனைக்குட்டி ஓடிக்கிட்டு இருக்கு, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு. மருது சொல்கிறாரு, இங்கே பாருங்க, வீட்டுக்குள்ளே ரேவதியை எங்கேயோ ஒளிய வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ரேவதி வீட்டுக்குள்ளே இல்லை, அவள் எங்கே போனா அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டா. இது கேட்டதும் அவர் சொல்கிறாரு, ஏண்டி காலையில் கோவிலுக்கு போனால் ஓகே, நைட்டுமா உன் பொண்ணு கோவிலுக்கு போகிறா, உன் பொண்ணை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக நீ இப்படி சொல்கிற, உன் பொண்ணு வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறா, எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு என் கையில் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி இருக்கிறா, ஃபஸ்ட்டு அவளை காலி பண்ணிவிட்டு அப்புறம் உன்னை காலி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், ஆனால் நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா உன்னை தான் காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை கேட்டதும் அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. மருது மயிலை பார்த்து, இங்கே பாரு, இந்த வீட்டில் நீ ஒருத்தந்தான் ஆம்பளையாக இருக்க, ஆனால் உனக்கு கூட இந்த குடும்பத்தில் உள்ள யாரையுமே பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடுப்பனை இல்லை அப்படின்னு. அப்போ மயில் சொல்கிறாரு, இங்கே பாருடா மருது, நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்து சுலபமாக இந்த வீட்டில் உள்ள எல்லாரையுமே மிரட்டி உன் காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே போகிறதில்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதிகாரிங்க வந்துடுவாங்க பாரு, என் சகலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தாருல்ல, அவர் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு, உன்னை கண்டிப்பாக வந்துட்டு சும்மா விட மாட்டார் அப்படின்னு. அதுக்கு அந்த மருது சொல்கிறான், டேய் அவன் வந்தான், அவனையே நான் காலி பண்ணிடுவேன்டா அப்படின்னு சொல்லி பேச, இதை கேட்டதும் மருது சொல்கிறாரு, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் மயில் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்பவே சோகத்தில் நின்றுக்கிட்டு இருக்காரு, வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்காங்களே அப்படின்னு. ரோஹிணி நைஸாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, என்னங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இவனை அதிகாரிங்க தானே கைது பண்ணி கொண்டுட்டு போனாங்க,
வேணுக்குமே இவன் தப்பிச்சிட்டு வந்திருக்கான். குடும்பத்துல உள்ள எல்லாருக்குமே பிரச்சனை கொடுக்கறதுக்காக தப்பிச்சு வந்திருக்கான். இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு அதுக்கு அவர் சொல்றாரு, ரோகிணி நீ கவலைப்படாத. சகல வந்துட்டு வீட்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிருக்காரு. அவர் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகாரிகளோட வந்து நம்மளை காப்பாத்துவாரு. ஸோ நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்ல ரோகிணி சொல்றாங்க, என்னங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏற்கனவே வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மயிலு சொல்றாரு, ரேவதி மட்டும் இவன் கையில சிக்கிறவே கூடாது. ரேவதி மட்டும் இவன் கையில சிக்கிட்டா கண்டிப்பா ரேவதி ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிப்பா கடவுளே அப்படின்ட்டு. ரோகிணி சொல்றாங்க, ஆமாங்க, இவனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் எலக்ட்ரீஷியன் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிக்கிறாரு. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து உள்ளார வராரு. மருது அந்த ஆளை பார்த்து, என்னப்பா கரண்ட்டு வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு அவர் சொல்றாரு, சார் இந்த கரண்ட்டு வேலை முடிஞ்சிருச்சு சார். நான் வெளியில போயிட்டு பவரை ஆன் பண்ணா போதும், கரெக்டாக செட் ஆயிரும் அப்படின்னு சொல்ல மருதுவும் சரி சரி கிளம்பு அப்படின்னு சொல்ல எலக்ட்ரீஷியன் நேராக நம்ம ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ மருது சொல்றாரு, இங்க உள்ள எல்லாருமே சுலபமா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த எலக்ட்ரீஷியன் அங்கேருந்து போயிட்டு ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ கேட்குறாரு, உள்ளார ஏதாவது சந்தேகப்படும்படியா ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்க அதுக்கு எலக்ட்ரீஷியன் சொல்றாரு, ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரியே நீங்க போட்டோவில் காமிச்ச ஒருத்தன் இங்க வீட்டுக்குள்ள இருக்கான். கூட சேர்ந்து 4 பேர் இருக்காங்க. அந்த குடும்பம் ஏதோ பிரச்சனையில தான் சார் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அந்த எலக்ட்ரீஷியன் சொல்றாரு, சார் அது மட்டும் இல்ல, இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வந்து ரேவதி, உங்களை மாமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்துட்டு இன்னும் மருதுவோட கையில சிக்கல. அவங்க வீட்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட் போனதுனால அவங்க என்கிட்ட வந்து உங்களை பத்தி சொன்னாங்க. என் மாமா கிட்ட என் குடும்பம் ஆபத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீ தெரியப்படுத்து அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன், என்னை அனுப்புனதே உங்க மாமா தான். ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரு உன்னை காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட தைரியம் சொன்னேன். அந்த பொண்ணு அதை கேட்ட பிறகுதான் சந்தோஷப்பட்டா. இப்போ அந்த பொண்ணு கிச்சன்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? நாங்க வந்துட்டு அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்ணவா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இல்ல, அவசரப்பட்டு அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்ணா அதுவே அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு மருதுபால ஆபத்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு அதை வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. இதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த எலக்ட்ரீஷியன் மாதிரி இருக்கிற அதிகாரி சொல்றாரு, சரிங்க சார், எப்படியாவது அந்த குடும்பத்தை அந்த பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் இருக்காருல்ல, அவரு நேரா மருதுவை பார்த்து, இங்க பாரு மருது, கண்டிப்பா என் மாப்பிள்ளைக்கு நீ எதுக்காக இங்க வந்திருப்ப அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பா வந்துட்டு நீ அதிகாரிங்க கிட்டேருந்து தப்பிச்ச விஷயம் கூட சகலைக்கு இன்னரும் தெரிய வந்திருக்கும். கண்டிப்பா சகல அதிகாரிங்களோட இங்க வந்துகிட்டு இருப்பாரு. நீ தேவையில்லாம வந்துட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை பிடிச்சு கொடுக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்ல மருது சொல்றாரு, என்னடா உனக்கு வர வர திமிரு அதிகமாயிட்டே போகுது, ரொம்ப ஓவரா பேசுற. இந்த வீட்ல நீ ஒரு டம்மி பீஸு, உனக்குன்னு ஒரு மரியாதை எதுவுமே இல்லை. அப்படி இருக்கையில நீ இவ்வளோ தைரியமா என்கிட்ட பேசுற, இவ்வளோ தைரியம் பேசுற அப்படின்னா ஈஸ்வரி அந்த அளவுக்கு உனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். என்ன ஈஸ்வரி, உன் பெரிய மாப்பிள்ளைக்கு ரொம்ப திமிரு அதிகம் போல. இங்க பாருங்க, என்கிட்ட அந்த திமிரை காமிக்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு. ஈஸ்வரி நேரா மயிலை பார்த்து, இங்க பாருங்க மாப்பிள்ள, இப்ப சுச்சுவேஷனை உங்களாலேயே பார்க்க முடியல. ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க. நீங்க பேசுறதுனால ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, இல்லத்த, இவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான், இது அப்படியே நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? என்னால முடியாதுத்த அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, எனக்கும் கூட தான் டென்ஷன் ஆகுது இவன் பேசுறத பார்த்தா. ஆனா என்ன பண்றது, இப்போதைக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். இவன் என்ன கேட்குறான் அப்படிங்கிற டிமாண்டை நம்ம கேட்கணும் அப்படின்னு நேரா மருதுவை பார்த்து, இங்க பாரு, நீ இந்த குடும்பத்தை எங்க எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்கிறதுனால உனக்கு என்ன ஆக போகுது? உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னாலும் நான் தரேன். கோடிக்கணக்கான பணம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், இங்க பாரு, எனக்கு பணமெல்லாம் தேவையே இல்லை. நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு வகையில நான் பணத்தை சம்பாதிச்சிடுவேன்.
ஆனா எனக்கு நீ ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்காம மேடையில அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை இப்படி அவமானப்படுத்தின. அதனால நான் கண்டிப்பா ரேவதியை விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ நல்லவன் கிடையாது. நீ நல்லவனா இருந்திருந்தா நானே என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க. அப்படி இருக்கையில எப்படி வந்துட்டு நான் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்? நீ நல்லவனா இருந்திருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா நீ நல்லவன் கிடையாது. அதனாலதான் உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு உன்னை அதிகாரிங்க கிட்டையும் பிடிச்சு கொடுத்தேன். நான் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. நீ பண்ண தப்புனாலதான் உன்னால வந்துட்டு கல்யாணம் பண்ண முடியல ரேவதி அப்படின்னு. இதை கேட்டதும் மருது சொல்றாரு, என்ன ரொம்ப நியாயமா பேசுற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னோட நியாயம் என்கிட்ட செல்லுபடியாகாது. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டதும் ரொம்பவே கோவப்படுறாங்க ஈஸ்வரி. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அந்த அதிகாரி கிட்ட, இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற ரேவதியையும் ரேவதியோட குடும்பத்தையும் எப்படியாவது காப்பாற்றணும். வீட்டுல பின்பக்க வாசல் இருக்கு. அந்த பின்பக்க வாசல் வழியா உள்ளார போனா கண்டிப்பா ரேவதியை வெளியில கூட்டிட்டு வந்துடலாம். ரேவதியை வெளியில கூட்டிட்டு வந்துட்டா அந்த மருதுவையும் கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க கிச்சன்ல இருந்து நேரா இப்படியோ மறுபடியும் மாடிக்கு போயிட்டு அந்த ஸ்டோர் ரூம்ல சாக்கு கிட்ட ஒளிஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல மருது ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, உன் பொண்ணு இந்த வீட்டுல எங்கேயோ ஒரு இடத்துலதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு உங்க யாரு மேலேயும் பாசமே இல்லை போல. நான் போயிட்டு அவளை பாக்குறேன் எங்க இருக்கா அப்படின்ட்டு மறுபடியும் மருது மாடிக்கு போறாரு. அப்போ ரேவதி சாக்குக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. மருது அந்த இடத்துக்கு போயிட்டு, ரேவதி எங்க இருக்க? நீ வெளியில வந்துட்ட அப்படின்னா உன் குடும்பத்துல உள்ள யாருக்கும் ரொம்ப பெரிய ஆபத்து வராது. ஆனா நீ வராம இருக்க, உனக்கு ரொம்ப பெரிய ஆப்பு வைக்க போறேன். இப்ப உன் குடும்பத்துல உள்ள யாரு மேலேயும் உனக்கு பாசம் இல்லை. இல்ல, நான் போயிட்டு உங்க அம்மாவை காலி பண்ண போறேன். உங்க அம்மாவோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். அப்படி மட்டும் நீ என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கல அப்படின்னா உங்க அம்மாவை நீ பார்க்கவே முடியாது ரேவதி, ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ரேவதி இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவன் இப்படி சொல்றானே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் மருது அங்கேருந்து வராரு. மருது அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாருங்க, உங்க யாரு மேலேயும் ரேவதிக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை போல. அதனாலதான் அவ இப்படி பண்றா. அவளை நான் காலி பண்ண போறேன். எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரேவதியை காலி பண்ணிட்டு ஈஸ்வரியை அப்புறம் காலி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா நடக்கிறத பார்த்தா ஃபர்ஸ்ட் ஈஸ்வரியை காலி பண்றது தான் சரியா இருக்கும் போல. ஈஸ்வரி இங்க வா அப்படின்னு சொன்னதும் ரோகிணி ஸ்வாதி 2 பேருமே ஐயோ அம்மா அப்படின்ட்டு அழுகுறாங்க. மருது சொல்றாரு, மயிலு சொல்றாரு, இங்க பாரு, அத்தையை தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத. அத்தைக்கு பதிலா என்ன வேணும்னாலும் பண்ணு, அத்தையை விட்டு அப்படின்னு. அதுக்கு மருது சொல்றான், இங்க பாரு, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரே ஒரு சம்பந்தம் தான். நீ இந்த வீட்டோட மருமக மட்டும்தான். மற்றபடி உன்னை காலி பண்றதுனால இந்த வீட்டுல உள்ள யாருமே வருத்தப்பட போறது கிடையாது. அதனால நீ தேவையில்லாம பேசாத, ஒதுங்கி நின்னுக்கோ அப்படின்னு சொன்னதும் செம ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, எப்படியாவது ரேவதியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மருது வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, உன் பொண்ணுக்கு உன் பொண்ணுக்கு எந்த வித பாசமும் இல்லை போல. அதனாலதான் உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சும் அவ ஒளிஞ்சே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட தலையில ஆயுதத்தை வைக்கிறாங்க. இதை பார்த்ததும் மயிலு ரொம்பவே அதிர்ச்சியாகி, ஐயோ தயவு செஞ்சு அத்தை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. ஆனா மருத சொல்றாரு, இங்க பாரு, நீ சத்தம் போடாம ஓரமா நின்றுகிட்டு இருந்தீன்னா அது உனக்கு நல்லது. நீ தேவையில்லாம இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீன்னா அது உனக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஈஸ்வரியோட தலையில அந்த ஆயுதத்தை வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. ஐயோ அம்மாவுக்கு ஆபத்து, நம்ம என்ன பண்றது, அந்த இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு ரேவதி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ இந்த இடத்துக்கு வராதம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ